கூடி தேர் இழுக்கிறது அப்படிங்கிறது நம்ம எங்கேயே சொல்லலாம், இது பொருத்தமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் தேரை எந்த மரத்தை வச்சு செய்வாங்கன்னா இழுப்ப மரத்தை வச்சு தான் செய்வாங்க. அந்த இழுப்பை தோப்புல நான் நின்று இதை நான் சொல்றதுக்காக இதை நான் சொல்றேன். அது மட்டுமல்ல, ஊர்ல பெரியவங்களாம் சொல்லுவாங்க, சிவன் கோயில் எங்க இருக்குதோ அங்க ஒரு இழுப்பத்தோப்பு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இழுப்பையிலிருந்து வருகின்ற எண்ணெயின் மூலமாகத்தான் அங்கே இருக்கின்ற திருக்கோயிலுடைய விளக்கை எரிய வைப்பார்கள் ஒரு காலத்தில் என்று சொன்னார்கள். இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடம் என்பதும் நமக்கான ஒரு அறிவு கோயில். இந்த அறிவு கோயில் இழுப்பை எண்ணெயாக இன்றைக்கு இந்த ஒரு நூலகம் வந்திருக்குது என்று சொல்லும் பொழுது முழுமையாக அதை பயன்படுத்திக் கொள்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிட வேண்டும். எப்படி ஈசனுக்கு உகந்ததாக இருந்ததோ அதனால தான் நினைக்கிறேன் இழுப்பை தோப்புக்கு இந்த நிகழ்ச்சியில் இந்த மகேசனும் வந்திருக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கின்றேன். அப்படிதான் நீங்களும் எங்களை அழைத்ததாக நான் கருதுகின்றேன். ஆக சீதனம் என்று வரும்பொழுது வெறும் பெயரில் மட்டும் சீதனம் அல்ல, எங்களால் முடிந்த சீதனத்தை எங்களால் ஒவ்வொரு பகுதிக்கும் எங்களால் வழங்க முடியும் என்கிற விதத்தில் தான் இந்த அறக்கட்டளை இந்த பள்ளிக்கூடத்திற்கு ஒரு மிகப்பெரிய சீதனமாக இந்த நூலகத்தை இன்றைக்கு வழங்கியிருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கான அறிவு பசியாக இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடத்திலே இன்றைக்கு உருவாகி இருக்கின்ற இந்த நூலகம் கண்டிப்பாக அமையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. ஒரு நூலகம் என்பது மாணவர்களுக்கும் படிப்பாளர்களுக்கும் வாசிப்பாளர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் ஒரு சரணாலயம் போன்றது. எல்லாருக்குமே வருக வருக என்று வரவேற்கிறோம். நிறைய பள்ளிக்கூடத்தில் பள்ளி நிர்வாக குழு இருக்கு, அவங்க செயற்பாட்டு முன்னும் பின்னும் இருக்கலாம். நம்ம கிராமத்தில் ஒரு உணர்வோடு அவங்க வேலை செஞ்சுட்டு வராங்க. நன்றி. மாணவர்கள், உங்களுக்காக தான் இது எல்லா வேலைகளுமே நடக்குது. ஓகேவா? புரியுதா நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாரும் வந்திருக்கிறது, எல்லா செயலுமே உங்களுக்காக தான். நீங்க இந்த மேடையில் அமர்ந்திருக்கவர்கள் தொட்ட உயரத்தையும் அதையும் தாண்டி உயரங்களை நீங்க தொடரணும். நீங்க படிக்கும் புத்தகங்கள் உங்கள் மனதில் ஒரு கனவு, புதிய கனவை உருவாக்கணும். அந்த கனவை தொடர்ந்து நீங்க அதை நோக்கி நடந்து அந்த வெற்றிகள் பெறணும். நீங்கள் அடையும் உயரத்தை பார்த்து நாங்கள் அண்ணாந்து பார்த்து பெருமைப்படணும்ன்றதான் இந்த முயற்சி.